ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம், புதிய சமச்சீர் புத்தகங்க. அதாவது 2025 வந்த புத்தகம். இந்த புத்தகத்தில் இருக்கிற 3வது இயல் பகுதியிலேருந்து நம்ம இன்றைக்கி லைன் பை லைன் கொஷின் பார்க்க போகிறோம். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா 2 பாட்டு கொடுத்துருக்காங்க. 2 பாட்டு இருக்குது, உரைநடை இருக்குது, விரிவானம் இருக்குது, இலக்கணம் இருக்குது, மொழித்திறன் பயிற்சி இருக்குது. எல்லாத்தையுமே லைன் பை லைன் கொஷினாக பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றுக்கு பின்னாடி இருக்கிற புக் பே கொஷின் அதையும் சேர்த்து தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது முதல் பாடல், பாடறிந்து ஒழுகுதல். முதல் கேள்வியை பாருங்கள். அன்பு, அறிவு, பண்பு போன்றவைகளுக்கு நுட்பமான பொருளை விளக்கும் நூல் எது? அன்பு, அறிவு, பண்பு போன்றவைகளுக்கு நுட்பமான பொருளை விளக்கும் நூல் எது? கலித்தொகை. கலித்தொகை. இரண்டாவது கேள்வி, ஆற்றுதல் என்பது ஒன்று அலர்ந்தவருக்கு உதவுதல். இதில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன? எங்கே அடிக்கோடு போட்டிருக்காங்க? அலர்ந்தவர், இதுக்கு அடிக்கோடு போட்டிருக்காங்க. அலர்ந்தவர்னா யாருங்க? அலர்ந்தவர் என்றால் வறியவர் என்று அர்த்தம். அலர்ந்தவர் என்றால் வறியவர். அடுத்து 3வது கேள்வி, சொல் பொருள் பொருத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும். இதுக்கான பதில் அலர்ந்தவர் என்றால் வறியவர், போற்றார் என்றால் பகைவர், கிளை என்றால் உறவினர், பேதையார் என்றால் அறிவற்றவர். அடுத்து 4வது கேள்வி, சொல் பொருள் பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொறுத்துனுங்க. இதுக்கான பதில் செராமை. செராமைனா வெறுக்காமை, மறாமைனா மறுக்காமை, நோன்றல் என்றால் பொறுத்தல், பொறை என்றால் பொறுமை. அடுத்து 5வது கேள்வி, கலித்தொகை நூலின்படி கருத்துக்களை பொறுத்துக. இப்படியும் கேட்பாங்க. இந்த பாட்டில் என்ன கருத்தை சொல்கிறாங்களோ அந்த கருத்தை வச்சும் கண்டிப்பாக கேட்பாங்க. கலித்தொகை நூலின்படி கருத்துக்களை பொருத்தணும். இதுக்கான பதில் ஆற்றுதல் என்பது அலர்ந்தவருக்கு உதவுதல், போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை, பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், அன்பு எனப்படுவது தன் கிளை செராமை. அடுத்து 6வது கேள்வி, கலித்தொகை நூலின்படி கருத்துக்களை பொருத்துக. இங்கேயும் அதே மாதிரி தான் பொருத்தணும். இதுக்கான பதில் அறிவு எனப்படுவது பேதையர் சொல் நோன்றல், செறிவு எனப்படுவது கூறியது மறாமை, நிறை எனப்படுவது மரர் பிறை அறியாமை, முறை எனப்படுவது கண் ஓடாது உயிர் வவ்வல். அடுத்து 7வது கேள்வி, கலித்தொகை நூலின்படி பொறை எனப்படுவது என்ன? கலித்தொகை நூலின்படி பொறை எனப்படுவது என்ன? இதுக்கான பதில் போற்றாரை பொறுத்தல். பொறை அப்படின்னா போற்றாரை பொறுத்தல். அடுத்து 8வது கேள்வி, கலித்தொகை எந்த வகையான நூல்களுள் ஒன்று? கலித்தொகை என்பது எந்த வகையான நூல்கள் ஒன்று? 8 தொகை நூல்களில் வருங்க. 9வது கேள்வி, கலித்தொகை எந்த பா வகைகளால் ஆனது? கலித்தொகை எந்த பா வகையால் ஆனது? கலிப்பா இந்த பா வகையால் ஆனது. 10வது கேள்வி, கலித்தொகை எத்தனை பாடல்களை கொண்டது? கலித்தொகையில் எத்தனை பாட்டு இருக்குதுங்க? மொத்தம் 150 பாட்டு இருக்குது. 150 பாடல்கள் இருக்குது. அடுத்து 11வது கேள்வி, கலித்தொகையை தொகுத்தவர் யார்? கலித்தொகையை தொகுத்தவர் யார்? நல்லந்துவனார். அடுத்து 12வது கேள்வி, நல்லந்துவனார் கலித்தொகையில் எந்த திணை பாடல்களை பாடியுள்ளார்? நல்லந்துவனார் கலித்தொகையில் எந்த திணை பாடல்களை பாடியுள்ளார்? இவர் நெய்தல் திணை தான் பாடியிருக்காருங்க. நெய்தலுக்கு நல்லந்துவனார். அடுத்து 13வது கேள்வி, எதுகை இடம்பெறாத சொல்லியது? எதுகைனா என்னங்க? 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது தான் எதுகை. எதுகை இடம்பெறாத சொல் என்பது சங்கம், பாடல்கள் இதில் தான் வரல. இங்கே பாருங்கள், ஆற்றுதல் இற்று வந்திருக்கு, போற்றுதல் இது வந்திருக்கு, அறிவு, செறிவு, நிறை, முறை கரெக்டு. சங்கம், பாடல்கள் தான் தப்பு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது புத்தக வினாவிடைகள். 14வது கேள்வி, நம்மை டேஸ் பொறுத்து கொள்ள வேண்டும். இங்கே என்ன வருங்க? நம்மை இகழ்வாரை பொறுத்து கொள்ள வேண்டும். நம்மை இகழ்வாரை பொறுத்து கொள்ள வேண்டும். அடுத்து 15வது கேள்வி, மறைபொருளை காத்தல் டேஸ் எனப்படும். மறைபொருளை காத்தல் டேஸ் எனப்படும். நிறை, நிறைனா மறைபொருளை காத்தல். அடுத்து 16வது கேள்வி, பாடறிந்து எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? பாடறிந்து என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது
பாடு கூட்டல் அறிந்து. பாடு கூட்டல் அறிந்து. 17வது கேள்வி. முறை கூட்டல் எனப்படுவது என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன? முறை கூட்டல் எனப்படுவது. இதை சேர்த்து எழுதுனீங்கன்னா முறை எனப்படுவதுன்னு வரும். அடுத்து நாம் பார்க்க போகிறது 2வது பாடல். புத்தியை தீட்டுன்னு ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து கேள்வியை பார்க்கலாம். 18வது கேள்வி. கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு என்று பாடியவர் யார்? கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு என்று பாடியவர் யார்? ஆலங்குடி சோமு. ஆலங்குடி சோமு. 19வது கேள்வி. ஆலங்குடி என்னும் ஊர் எந்த மாவட்டத்தில் உள்ளது? இதை எப்படி கேட்கலான்னா, ஆலங்குடி சோமு அவர் பிறந்த மாவட்டம் எதுன்னு கூட கேட்கலாம். ஆலங்குடி என்பது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிறது. அடுத்து 20வது கேள்வி. ஆலங்குடி சோமு தமிழக அரசின் எந்த விருது பெற்றவர்? ஆலங்குடி சோமு தமிழக அரசின் எந்த விருது பெற்றவர்? கலைமாமணி விருது பெற்றவர். கலைமாமணி விருது பெற்றவர். 21வது கேள்வி. இயைபு இடம்பெற்ற சொல்லை கண்டறிக. இயைபுன்னா என்னங்க? இறுதி எழுத்தோ இறுதி சொல்லோ ஒரே மாதிரி வந்தால் அதான் இயைபு. இங்கே எது வந்திருக்கு? வேலை கொடு பாதை விடு. இங்கே பாருங்கள், இறுதி எழுத்து ஒரே மாதிரி வந்திருக்கு. இது இயைபு வந்திருக்கு. அதே மாதிரி கத்தியை புத்தியை இதுலேயும் இயைபு வந்திருக்கு. இங்கே 2 ஆன்சர் வந்திருக்குங்க. சரிங்களா? வேலை கொடு பாதை விடு கத்தியை புத்தியை ரெண்டுமே சரிதான். அடுத்து 22வது கேள்வி. சொல் பொருள் பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும். இதுக்கான விடை. தடம் என்றால் அடையாளம், அகம்பாவம் என்றால் செருக்கு, மிசை என்றால் மேடு, அவள் என்றால் பள்ளம். அவள்னா பள்ளம். இதை கேட்க வாய்ப்பு இருக்குதுங்க, பார்த்துக்கோங்க. அவள்னா பள்ளம், மிசைனா மேடு. அடுத்து நாம் பார்க்க போகிறது புத்தக வினாவிடைகள். 23வது கேள்வி. என் நண்பர் பெரும் புலவராக இருந்த போதும் டேஸ் இன்றி வாழ்ந்தார். என் நண்பர் பெரும் புலவராக இருந்த பொழுதும் எது இல்லாமல் வாழ்ந்தார்? அகம்பாவம் இல்லாமல் வாழ்ந்தார். 24வது கேள்வி. கோயிலப்பா என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? கோயிலப்பா என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கோயில் கூட்டல் அப்பா. 25வது கேள்வி. பகைவன் கூட்டல் என்றாலும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? பகைவன் கூட்டல் என்றாலும். இதை சேர்த்து எழுதுனீங்கன்னா பகைவன் என்றாலும் என்று வரும். பகைவன் என்றாலும். அடுத்து நான் பார்க்க போகிறது பழைய பாடல். வருமுன் காப்போம் அப்படிங்கிற பாட்டு கொடுத்துருந்தாங்க. அதிலிருந்து கேள்விகளை பார்த்துடலாங்க. 26வது கேள்வி. கவிமணி என்று போற்றப்படுபவர் யார்? கவிமணி என்று போற்றப்படுபவர் யார்? தேசிக விநாயகனார். அடுத்து 27வது கேள்வி. பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும். இதுக்கான பதில். மட்டு என்றால் அளவு, சுண்ட என்றால் நன்கு, நித்தம் நித்தம்னா நாள்தோறும், திட்டு முட்டுனா தடுமாற்றம். இந்த மட்டு இதை வேணால் கேட்க வாய்ப்பு இருக்குதுங்க. மட்டுனா அளவு. அடுத்து 28வது கேள்வி. கவிமணி எந்த மாவட்டத்தில் உள்ள தேரூரில் பிறந்தவர்? கவிமணி எந்த மாவட்டத்தில் உள்ள தேரூரில் பிறந்தவர்? கன்னியாகுமரி மாவட்டத்தில் தாங்க தேரூர் இருக்குது. கவிமணி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற தேரூரில் பிறந்தவர். அடுத்து 29வது கேள்வி. கவிமணி 30 ஆண்டுகள் என்னவாக பணிபுரிந்தார்? கவிமணி 30 ஆண்டுகள் என்னவாக பணிபுரிந்தார்? இவர் ஆசிரியராக பணிபுரிந்தார். அடுத்து 30வது கேள்வி. காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே. இந்த வரிகளில் வந்திருக்கிற காலன் என்ற சொல்லின் பொருள் என்ன? காலன் என்ற சொல்லின் பொருள் யமன். காலன் என்றால் யமன். அடுத்து 31வது கேள்வி. கவிமணி எழுதிய கவிதை நூல்களுள் பொருந்தாதது எது? கவிமணி எழுதிய கவிதை நூல்களில் எது பொருந்தாதது? ஆசிய ஜோதி சரி, மருமக்கள் வழி மான்மியம் சரி, கதர் பிறந்த கதை சரி, உமர் கய்யாம் பாடல்கள் என்பது தவறு. அதாவது இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா கவிதை நூல் தான் கேட்டிருக்காங்க. இது கவிதை நூல் கிடையாது, இது மொழிபெயர்ப்பு நூல். சரிங்களா? உமர் கய்யாம் பாடல்கள் என்பது மொழிபெயர்ப்பு நூல். ஸோ இது தப்பு. அடுத்து 32வது கேள்வி. காலை மாலை உலாவி நிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே. இந்த பாடல் இடம்பெற்ற நூல் எது? இந்த பாட்டு எந்த நூலில் இருக்குன்னு கேட்குறாங்க. மலரும் மாலையும் என்ற நூலில் தான் இருக்குது. மலரும் மாலையும். அடுத்து 33வது கேள்வி. மட்டு குணவை உண்ணாமல் வாரி வாரி தின்பாயேல் திட்டு முட்டு பட்டிடுவாய்
தினமும் பாயில் விழுந்திடுவாய். இந்த வரிகளில் உணர்த்தப்படும் செய்தி என்ன? இது மலரும் மாலையும் என்ற நூலில் இருக்குது. இந்த பாட்டு வரியின் அர்த்தம் என்ன அப்படின்னா, அளவாக உண்ண வேண்டும், அளவாக உண்ண வேண்டும். அடுத்து நாம் பார்க்க போகிறது புத்தக வினாவிடைகள். 34வது கேள்வி, காந்தியடிகள் டேஸ் போற்ற வாழ்ந்தார். காந்தியடிகள் வையம், வையம்னா உலகம், வையம் போற்ற வாழ்ந்தார். அடுத்து 35வது கேள்வி, நலமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? நலமெல்லாம் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நலம் கூட்டல் எல்லாம். அடுத்து 36வது கேள்வி, இடம் கூட்டல் எங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? இடம் கூட்டல் எங்கும், இதை சேர்த்து எழுதிங்கன்னா இடமெங்கும்னு வரும், இடமெங்கும். அடுத்து நாம் பார்க்க போகிறது உரைநடை. உரைநடையில் பல்துறை கல்விங்கிறத கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து கேள்விகளை பார்க்கலாம். 37வது கேள்வி, இயற்கை வாழ்வில்லம் என்று அழைக்கப்படும் நூல் எது? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இயற்கை வாழ்வில்லம் என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள். இயற்கை வாழ்வில்லம் என்பது திருக்குறள். 38வது கேள்வி, இயற்கை இறை உரையுள் என அழைக்கப்படும் நூல்களில் பொருந்தாதது எது? இயற்கை இறை உரையுள், இதுக்கான பதில் தேவாரம் வரும், திருவாசகம் வரும், திருவாய்மொழிகள் வரும். இங்கே வந்து டைப்பிங் மிஸ்டேக்குங்க, பார்த்துக்கோங்க. திருவாய்மொழிகள் வரும், பெரிய புராணம் வராது. பெரிய புராணத்தை என்ன சொல்லுவாங்கன்னா இயற்கை அன்புன்னு சொல்லுவாங்க. இயற்கை அன்பு எனப்படுவது பெரிய புராணம். அப்போ இயற்கை இறையுரையுள்னா தேவாரம், திருவாசகம், திருவாய்மொழிகள். அடுத்து 39வது கேள்வி, இயற்கை ஓவியம் என அழைக்கப்படும் நூல் எது? இயற்கை ஓவியம் என அழைக்கப்படுவது 10 பாட்டு. இயற்கை ஓவியம்னா 10 பாட்டு. 40வது கேள்வி, இயற்கை இன்பக்களம் என அழைக்கப்படும் நூல் எது? இயற்கை இன்பக்களம் என்று அழைக்கப்படும் நூல் கலித்தொகை. இயற்கை இன்பக்களம் கலித்தொகை. 41வது கேள்வி, இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் என அழைக்கப்படும் நூல்கள். 2 நூல்களை சொல்லணும். இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள், இதுக்கான பதில் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள். 42வது கேள்வி, இயற்கை தவம் எனப்படும் நூல் எது? இயற்கை தவம் எனப்படும் நூல் சீவக சிந்தாமணி. இயற்கை தவம்னா சீவக சிந்தாமணி. 43வது கேள்வி, இயற்கை பரிணாமம் என அழைக்கப்படும் நூல் எது? இயற்கை பரிணாமம் என அழைக்கப்படும் நூல் கம்பராமாயணம். இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம். 44வது கேள்வி, இயற்கை அன்பு என அழைக்கப்படும் நூல் எது? இயற்கை அன்பு என அழைக்கப்படும் நூல் பெரிய புராணம். இயற்கை அன்பு பெரிய புராணம். 45வது கேள்வி, ஐநா அவையின் முதல் பெண் தலைவர் யார்? ஐநா அவையின் முதல் பெண் தலைவர் விஜயலட்சுமி பண்டிட். விஜயலட்சுமி பண்டிட். 46வது கேள்வி, கல்வி என்பது வருவாய் ஈட்டும் வழிமுறை மட்டுமன்று, அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவிற்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறையுமாகும் என்று கூறியவர் யார்? இந்த கருத்தை சொன்னது யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் விஜயலட்சுமி பண்டிட். இவங்க தான் சொல்லியிருக்காங்க, விஜயலட்சுமி பண்டிட். 47வது கேள்வி, கல்வி என்பது ஒரு தேர்வு தந்த விளைவன்று, அது வளர்ச்சியின் வாயில் என குறிப்பிட்டவர் யார்? கல்வி என்பது ஒரு தேர்வு தந்த விளைவன்று, அது வளர்ச்சியின் வாயில் என்று குறிப்பிட்டவர் குலோத்துங்கன். குலோத்துங்கன் தான் சொல்லியிருக்காரு. 48வது கேள்வி, திருவிக என்பதன் விரிவாக்கம் என்ன? திருவிக, தமிழ் தென்றல் திருவிகான்னு சொல்லுவோம். திருவிக என்பதன் விரிவாக்கம் திருவாரூர் விருத்தாச்சலம் கல்யாண சுந்தரம். திருவாரூர் விருத்தாச்சலம் கல்யாண சுந்தரம். அடுத்து 49வது கேள்வி, திருவிக எழுதிய நூல்களுள் பொருந்தாதது எது? ஏதோ ஒரு பேர் வந்து தப்பாக இருக்குது, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். பெண்ணின் பெருமை சரி, தமிழ்ச்சோலை சரி, பொதுமை வேட்டல் சரி, இளமை விருந்து சரி, திருமால் அல்லது அழகு கிடையாது, தப்பு. முருகன் அல்லது அழகுன்னு வந்திருக்கணும். முருகன் அல்லது அழகு, அதனால் இதுதான் தப்பு. அப்போ நல்லா கவனிங்க. திருவிக எழுதிய நூல்கள் பெண்ணின் பெருமை, தமிழ்ச்சோலை, பொதுமை வேட்டல், முருகன் அல்லது அழகு, இளமை விருந்து. அடுத்து 50வது கேள்வி, திருவிக ஈடுபாடு கொண்டவற்றுள் சரியானது எது? திருவிக ஈடுபாடு கொண்டவற்றுள் சரியானது எது? சமயம், தொழிலாளர் நலன், அரசியல், சமுதாயம். அனைத்தும் சரிங்க, அனைத்தும் சரி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது புத்தக வினாவிடைகள். 51வது கேள்வி,
அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது எது? அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது கல்வி. கல்வி. 52வது கேள்வி. கல்வி பயிற்சிக்குரிய பருவம் எது? கல்வி பயிற்சிக்குரிய பருவம் இளமை பருவம். 53வது கேள்வி. இன்றைய கல்வி எதில் நுழைவதற்கு கருவியாக கொள்ளப்பட்டு வருகிறது? இன்றைய கல்வி என்பது எதில் நுழைவதற்கு கருவியாக கொள்ளப்பட்டு வருகிறது? தொழிலில் நுழைவதற்கு கருவியாக கொள்ளப்பட்டு வருகிறது. 54வது கேள்வி பொறுத்துக. நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா, அதை வச்சு தான் கேட்டிருக்காங்க. இயற்கை ஓவியம் என்பது 10 பாட்டு, இயற்கை தவம் என்பது சீவக சிந்தாமணி, இயற்கை பரிணாமம் என்பது கம்பராமாயணம், இயற்கை அன்பு என்பது பெரிய புராணம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆன்ற குடிப்பிறத்தல் என்ற தலைப்பு. ஒரு சின்ன கதை கொடுத்துருப்பாங்க. இதிலிருந்து கேள்விகள் வர வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். பட் ஆசிரியர் குறிப்பு வேணால் கேட்கலாம். 55வது கேள்வி. ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்ற நூலை எழுதியவர் யார்? ஜெயகாந்தனோடு பல்லாண்டு இந்த நூலை எழுதியவர் பீசா குப்புசாமி. 56வது கேள்வி. பீசா குப்புசாமி என்னவாக பணியாற்றினார்? பீசா குப்புசாமி என்னவாக பணியாற்றினார்? பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றினார். தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர். 57வது கேள்வி. ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள் என்ற நூலை எழுதியவர் யார்? ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள் இந்த நூலை எழுதியவர் பீசா குப்புசாமி. அடுத்து நாம் பார்க்க போகிறது பழைய விரிவானம் தலைக்குள் ஒரு உலகம் அப்படிங்கிற ஒரு கட்டுரை கொடுத்துருந்தாங்க. இப்போ அது இல்லை. இதிலிருந்தும் நம்ம கேள்விகளை பார்த்து வச்சுக்கலாம். சராசரி மனிதன் தன் வாழ்நாளில் எத்தனை கனவுகள் காண்கின்றான்? ஒரு மனிதன் எத்தனை கனவுகள் காண்கின்றாங்க? 3 லட்சம் கனவுகள் வருதுங்களாம். 3 லட்சம் கனவுகள் காண்கின்றான். 59வது கேள்வி. தலைமைச் செயலகம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? தலைமைச் செயலகம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? சுஜாதா. 60வது கேள்வி. பேச, எழுத, கணக்கிட, தர்க்க ரீதியில் சிந்திக்க உதவும் மூளையின் பாகம் என்ன? பேச, எழுத, கணக்கிட, தர்க்க ரீதியில் சிந்திக்க எந்த பகுதி உதவுகிறது? இடப்பகுதி மூளை தான் உதவுகிறது. 61வது கேள்வி. எந்த மூளை பகுதி சரியில்லை என்றால் வீட்டுக்கு போக திண்டாடுவோம்? எந்த மூளை பகுதி சரியில்லை என்றால் வீட்டுக்கு போக திண்டாடுவோம்? வலது பக்கம். 62வது கேள்வி. எத்தனை நிமிடங்களுக்கு ஒரு முறை நாம் எல்லோரும் மனநிலை மாறுகிறோம்? எத்தனை நிமிடங்களுக்கு ஒரு முறை மாறுகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. 90 நிமிடங்களுக்கு ஒரு முறை மாறுகிறோம். 90 நிமிடங்கள். 63வது கேள்வி. உடலின் அசைவுகளையும் உணர்ச்சிகளின் வளர்ச்சியையும் கட்டுப்படுத்துவது எது? உடலின் அசைவுகளையும் உணர்ச்சிகளின் வளர்ச்சியையும் கட்டுப்படுத்துவது சிறுமூளை. அடுத்து 64வது கேள்வி. மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு எத்தனை மில்லி லிட்டர் குருதி தேவைப்படுகிறது? மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு எத்தனை மில்லி லிட்டர் குருதி தேவைப்படுகிறது? 800 மில்லி லிட்டர் குருதி தேவைப்படுகிறது. 65வது கேள்வி. உடலுக்கு தேவையான குருதி, உயிர்வளி ஆகியவற்றின் மொத்த தேவையில் எத்தனையில் ஒரு பங்கை மூளை எடுத்துக்கொள்கிறது? நம்ம உடம்புக்கு தேவையான ரத்தம், ஆக்சிஜன், இதில் மூளை எத்தனை பங்கு எடுத்துக்குதுன்னு கேட்குறாங்க. 5இல் ஒரு பங்கை மூளை எடுத்துக்கொள்கிறது. 5இல் ஒரு பங்கு. 66வது கேள்வி. மின்னணு வாக்கு இயந்திரம் உருவாக்கும் பணியில் முக்கிய பங்காற்றியவர் யார்? மின்னணு வாக்கு இயந்திரம் உருவாக்கும் பணியில் முக்கிய பங்காற்றியவர் சுஜாதா. 67வது கேள்வி. சுஜாதாவின் நூல்களுள் பொருந்தாதது எது? சுஜாதாவின் நூல்களுள் பொருந்தாதது இங்கே எதுவுமே இல்லைங்க. என் இனிய எந்திரா, மீண்டும் ஜீனோ, ஸ்ரீரங்கத்து தேவதைகள், தூண்டில் மீன்கள் அனைத்துமே சரிங்க. அனைத்தும் சரி என்பது ஆன்சர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இலக்கணம். இலக்கணத்தில் வினைமுற்று பார்க்க போகிறோம். பழைய புக்கில் பார்த்தீங்கன்னா இதை 2வது இயல் பகுதியில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ 3வது இயல் பகுதியில் வச்சுருக்காங்க. ஓகே, கேள்விகளை பார்க்கலாம். நீங்கள் இன்னும் மற்ற இலக்கான வீடியோவை பார்க்கலைன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்குது. ஸோ வீடியோவை பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, ஓகே, கேள்வியை பாருங்கள். 68வது கேள்வி. ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் எது? ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல். 69வது கேள்வி. பொருள் முற்று பெற்ற வினைச்சொல் எது? பொருள் முற்று பெற்ற வினைச்சொல் வினைமுற்று. 70வது கேள்வி. வினைமுற்று எத்தனை வகைப்படும்? வினைமுற்று 2 வகைப்படும்.
தெர்நிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று. அடுத்து 71வது கேள்வி. வினைமுற்று வரும் இடம் எது? வினைமுற்று வரும் இடம் 5 பாலில் வரும், 3 இடத்துல வரும், 3 காலத்தில் வரும், 5 திணையில் வராது. அப்போ விடை 1, 2, 3 மட்டும் சரி. அடுத்து 72வது கேள்வி. பொருள், இடம் முதலிய ஆறனுள் காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று எது? செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று. காலத்தை காட்டாதுங்க. 73வது கேள்வி. குறிப்பு வினைமுற்று எதை வெளிப்படையாக காட்டாது? குறிப்பு வினைமுற்று காலத்தை வெளிப்படையாக காட்டாது. 74வது கேள்வி. வியங்கோல் வினைமுற்று வரும் பொருள்களில் பொருந்தாதது எது? வியங்கோல் வினைமுற்று வரும் பொருட்களில் பொருந்தாதது வாழ்த்துதல் வரும், விதித்தல் வரும், வேண்டல் வரும், சினத்தல் வராது. இங்கே வைதல் அப்படின்னு வந்திருக்கணும். வாழ்த்துதல், வைதல், வேண்டல், விதித்தல் இந்த 4 பொருட்களில் தான் வியங்கோல் வினைமுற்று வரும். அடுத்து 75வது கேள்வி. வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருட்களில் வரும் வினைமுற்று எது? வாழ்த்துதல், வைதல், வேண்டல், விதித்தல் ஆகிய பொருட்களில் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று. அடுத்து 76வது கேள்வி. வியங்கோல் வினைமுற்று வரும் விகுதிகளில் பொருந்தாதது எது? வியங்கோல் வினைமுற்று வரும் விகுதிகளில் பொருந்தாதது இயர் வரும், இய வரும், அல் வரும், அம் வராது. இங்கே கா அப்படிங்கிறது வரணும். 77வது கேள்வி. பாடம் படி, கடைக்கு போ போன்றவை எவ்வகையான வினைமுற்றுகள்? பாடம் படி, கடைக்கு போ என்பது ஏவல் வினைமுற்று. 78வது கேள்வி. மாடு வயலில் புல் மேய்ந்தது இந்த தொடரில் உள்ள வினைமுற்று எது? மாடு வயலில் புல் மேய்ந்தது. இல்லை வினைமுற்றுனா இந்த மேய்ந்தது என்பது தான் வினைமுற்று. 79வது கேள்வி. எழுதுமீன் என்பதன் இலக்கண குறிப்பு தருக. எழுதுமீன் என்பதன் இலக்கண குறிப்பு ஏவல் பன்மை வினைமுற்று. 80வது கேள்வி. விதித்தல் பொருளில் வரும் வியங்கோல் வினைமுற்று எந்த இடத்தில் வராது? விதித்தல் பொருளில் வரும் வியங்கோல் வினைமுற்று தன்மை இடத்தில் வராது. 81வது கேள்வி. தற்கால வழக்கில் இல்லாத விகுதிகள் எவை? தற்காலத்தில் வழக்கத்தில் இல்லாத விகுதிகள் எவை? இயர் இதுவும் அல் என்பதும் இந்த ரெண்டுமே இல்லை, தற்காலத்தில் இல்லை. இயர் அல் இந்த ரெண்டுமே இல்லை. 82வது கேள்வி. ஏவல் வினைமுற்று எந்த இடத்தில் வரும்? ஏவல் வினைமுற்று முன்னிலை இடத்தில் மட்டும்தான் வரும், முன்னிலை இடத்தில் தான் வரும். 83வது கேள்வி. ஏவல் வினைமுற்றுக்கு பொருந்தாதது எது? ஏவல் வினைமுற்றுக்கு பொருந்தாதது ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு, கட்டளை பொருளை மட்டுமே உணர்த்தும், விகுதி பெற்றும் பெறாமலும் வரும். அனைத்தும் சரி என்பது ஆன்சருங்க. அதாவது இங்கே சரியானது எதுன்னு தான் வந்திருக்கணும், அனைத்தும் சரி. அடுத்து 84வது கேள்வி. வியங்கோல் வினைமுற்றுக்கு பொருந்தாதது எது? இங்கே எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும். ஒருமை பன்மை வேறுபாடு இல்லை சரி, இரு திணை ஐம்பால் மூவிடங்களில் வரும் சரி, விகுதி பெற்றே வரும் சரி. அனைத்தும் சரி என்பது ஆன்சருங்க. 85வது கேள்வி. சென்றனர் என்ற வினைமுற்றின் வேர்ச்சொல் என்ன? சென்றனர் இது வினைமுற்று, இதனுடைய வேர்ச்சொல் செல் என்பது சரி, செல். 86வது கேள்வி. பின் வருபனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல் எது? பின் வருபனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல் எது? ஓடு என்பது ஏவல் வினைமுற்று. 87வது கேள்வி. செய்பவர், கருவி முதலான ஆறும் வெளிப்படுமாறு அமைவது டேஸ் வினைமுற்று எனப்படும். இந்த ஆறும் தெரிந்தால் அதை தெரிநிலை வினைமுற்றுன்னு சொல்லுவாங்க, தெரிநிலை வினைமுற்று. அடுத்து நாம் பார்க்க போகிறது புத்தக வினாவிடைகள். 88வது கேள்வி. மாடு வயலில் புல்லை மேய்ந்தது இந்த தொடரில் இருக்கிற வினைமுற்று என்னன்னு கேட்குறாங்க. நம்ம முன்னாடி பார்த்துட்டோம், மேய்ந்தது என்பது தான் வினைமுற்று. 89வது கேள்வி. பின் வருவனவற்றுள் இறந்த கால வினைமுற்று எது? பின் வருவனவற்றுள் இறந்த கால வினைமுற்று படித்தான் என்பதுதான் இறந்த காலம். 90வது கேள்வி. பின் வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல் எது? முன்னாடியே பார்த்துட்டோம், ஓடு என்பதுதான் ஏவல் வினைமுற்று சொல். அடுத்து நாம் பார்க்க போகிறது மொழித்திறன் பயிற்சி, நிறுத்தற்குறிகளை பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ், சிலபஸில் இருக்குது. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. குழப்பற மாதிரி தான் இருக்கும், பட்டு நல்லா கவனிச்சிங்கன்னா போதும், மனசில் பதிஞ்சிரும். 91வது கேள்வி. பொருட்களை எண்ணும் இடங்களில் எது வரும்? 1, 2, 3, 4 இப்படி பொருட்களை எண்ணுறாங்கன்னா அந்த இடத்தில் வரக்கூடியது கார்புள்ளி தான் வரும். பொருட்களை எண்ணும் இடத்தில் வருவது கார்புள்ளி. 92வது கேள்வி. கடிதத்தின் விழிமுன் என்ன வரும்? ஐயா அம்மான்னு போடுறோம் இல்லைங்களா, அதான் விழி. அங்கே என்ன வருங்க? அங்கேயும் கார்புள்ளி தான் வரும். 93வது கேள்வி.
வினை எச்சங்களுக்கு பின் எது வரும்? வினை எச்சங்களுக்கு பின் எது வரும்? கார்புள்ளி தான் வரும். 94வது கேள்வி, மேற்கோள் குறிகளுக்கு முன் என்ன வரும்? மேற்கோள் குறி போடுறோம், அந்த மேற்கோள் குறிக்கு முன்னாடி என்ன போடணும்? இதுக்கான பதிலும் கார்புள்ளி தான் வரும். 95வது கேள்வி, முகவரியில் இறுதி வரி நீங்க கடைசி வரியை தவிர்த்து ஏனைய வரிகளில் இறுதியில் வருவது என்ன? கடைசி வரியில் மட்டும் முற்றுப்புள்ளி வரும், மற்ற வரிகளில் கார்புள்ளி தாங்க வரும். அடுத்து 96வது கேள்வி, ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் என்ன வரும்? ஒரே எழுவாய் தான், பல வாக்கியங்கள் தொடர்ந்து வருது, அந்த இடத்துல அரைப்புள்ளி வரும். அரைப்புள்ளி வரும். 97வது கேள்வி, உடன்பாடு எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடத்தில் என்ன வரும்? உடன்பாடு எதிர்மறை கருத்து இரண்டையும் ஒன்றாக கூறும் இடத்தில் வரக்கூடியது அரைப்புள்ளி தான் வரும். 98வது கேள்வி, சொற்குறுக்கங்களை அடுத்து என்ன வரும்? சொற்குறுக்கம் வருது, அதுக்கு அடுத்து என்ன வருங்க? அதற்கு அடுத்து முற்றுப்புள்ளி வரும். கோயம்புத்தூரை கோவைன்னு சொல்கிறாங்க, சொல்ல குறிக்க சொல்கிறோம் இல்லையா, அப்போ என்ன வரும்? முற்றுப்புள்ளி வரும். 99வது கேள்வி, பெயரின் தலைப்பெழுத்தை அடுத்து என்ன வரும்? பெயரின் தலைப்பெழுத்தை அடுத்து முற்றுப்புள்ளி வரும். 100வது கேள்வி, வியப்புக்குறி வரும் இடங்களில் தவறானது எது? எங்கெல்லாம் வியப்புக்குறி வராதுன்னு கேட்குறாங்க. மகிழ்ச்சி, வியப்பு, அச்சம், அவலம் அனைத்துமே சரிங்க. இந்த கருத்துக்கள் வரும் இடங்களில் வியப்புக்குறி கண்டிப்பாக வரும், தவறானது எதுவுமே இல்லை, அனைத்தும் சரிதான். மகிழ்ச்சி, வியப்பு, அவலம், அச்சம் இப்படி சொல்லக்கூடிய இடங்களில் கண்டிப்பாக வியப்புக்குறி வரும். 101வது கேள்வி, தனிச்சொல்லையோ தனி எழுத்தையோ விலக்கி காட்டும் பொழுது எது பயன்படும்? தனிச்சொல்லையோ தனி எழுத்தையோ விலக்கி காட்டும் பொழுது அங்கு ஒற்றை மேற்கோள் குறி தான் பயன்படும். அடுத்து 102வது கேள்வி, இரட்டை மேற்கோள் குறியில் இன்னொரு கூற்று உடன்பட்டு வரும்பொழுது என்ன பயன்படும்? இரட்டை மேற்கோள் குறி வருது, அதுக்குள்ளே இன்னொரு கூற்றும் ஏடாகுது, அப்போ அங்கே என்ன வருங்க? அங்கே ஒற்றை மேற்கோள் குறி தான் வரும். 103வது கேள்வி, நேர்கூற்றுகளில் என்ன பயன்படும்? நேர்கூற்று வருதுன்னா அங்கே என்ன வருங்க? நேர்கூற்றுகளில் இரட்டை மேற்கோள் குறி தான் வரும். 104வது கேள்வி, செய்யுள் அடிகளையோ பொன்மொழிகளையோ குறிப்பிடும் இடங்களில் என்ன பயன்படும்? செய்யுள் அடிகளை நம்ம மேற்கோளாக காட்டுறோம், பொன்மொழிகளை சொல்கிறோம், அங்கே என்ன வருங்க? அங்கே இரட்டை மேற்கோள் குறி தான் வரும். 105வது கேள்வி, எனக்கு பிடித்த நூல்களுடன் வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைத்தாலும் மகிழ்ச்சி அடைவேன் என்று கூறியவர் யார்? எனக்கு பிடித்த நூல்களுடன் வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைத்தாலும் நான் மகிழ்ச்சி அடைவேன் என்று கூறியவர் ஜவஹர்லால் நேரு. 106வது கேள்வி, கடைசி கேள்விங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி மற்ற இலக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதுக்கான லிங்க் எல்லாம் ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். இதுக்கான விடை பன்சியேஷன் அப்படின்னா நிறுத்தற்குறி, டேலண்ட் என்றால் திறமை, டிரான்ஸ்லேஷன் என்றால் மொழிபெயர்ப்பு, ரிஃபார்ம் என்றால் சீர்திருத்தம். ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் 106 கேள்வியை பார்த்துருக்கோங்க. இந்த வீடியோவை இன்னும் 2-3 முறை போட்டு கேட்டிங்கன்னா போதும், அப்படியே உங்கள் மனசில் பதிஞ்சிரும், எக்ஸாமில் ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். இதே மாதிரி மற்ற இலக்கு வீடியோ போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கான லிங்க் எல்லாம் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அடுத்த இலக்கான வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.